Hello dear brothers and sisters, welcome to திருக்குறள் கிளாஸஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அதிகாரம் அரண் வலியுறுத்தல். சரியா? அரண்னா ஒண்ணு கிடையாது, அறம். சரியா? அரண் வலியுறுத்தல் அப்படின்ற ஒரு அதிகாரத்தை பார்க்க போறோம். திருக்குறள் இது 4வது அதிகாரம். இந்த அதிகாரத்துல உடைய 10 குறள்கள், அந்த 10 குறள்பாக்கள். நம்ம நல்லா பாருங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல குறள் மனப்பாடம் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கோடிட்ட இடங்களை அடிப்படையில் வச்சு கொஸ்டின் கேட்டுறாங்க. புரியுதா? அப்போ குறளையும் நம்ம பார்த்துக்கணும், மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், ஒரு வழி கிடையாது. இன்னொன்று ரொம்ப கஷ்டப்படல, திரும்ப படிங்க, திரும்ப ரொம்ப இந்த ஒரு திருக்குறள் எனக்கு மனசில் பதியவே மாட்டேங்க சார் அப்படின்னா மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். சார் எல்லா குறளுமே படிய மாட்டேன் அப்படின்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, கம்பல்சரி மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதுல இருந்து ஒரு கொஸ்டின் நம்மளை விட்டாலும் நம்மளுடைய கட் ஆஃப் பண்ணுறதை குறையும் இல்லையா? ஒரு கொஸ்டின் கூட விடக்கூடாது, அதான் நம்மளுடைய எய்மா வச்சு நம்ம படிக்கணும். அப்போ குறளையும் நம்ம பார்க்குறோம். குறளுக்கான அந்த குறள் என்ன பொருளை சொல்ல வருது, அந்த குறளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கான முக்கியமான சொற்களுக்கான சொல்லும் பொருளும் என்ன, புரியுதா? அதே போல என்ன அதிகாரம், இந்த அதிகாரம் எந்த பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது இயல்ல இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். அது எத்தனாவது அதிகாரம் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அப்போ அரண் வலியுறுத்தம் சொல்லக்கூடிய அதிகாரம் 4, இதில் இருக்கக்கூடிய 10 திருக்குறள் நம்ம 1 by 1 பார்த்துருமா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல? ஓகேவா? பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் திருக்குறள் பாருங்க. பாருங்க, சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும். ஈனும் அப்படின்னா சிறப்பு, செல்வம்னா உங்களுக்கு என்ன தெரியும். ஈனும் அப்படின்னா தருதல் அர்த்தம். ஈனுதல் அப்படின்னா தருதல், புரியுதா? தருதல், கொடுத்தல். ஓகேவா? அறம் என்னமா? அறம் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? பொதுவாகவே அறம், சார் பொதுவாக அறம்னா என்ன? நம்ம இப்போ மணிமேகலை பார்த்தோம் இல்லையா? அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் அப்படின்ற ஒரு முக்கியமான செயல் பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம்? மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும், உண்டினா சாப்பாடு, உடைனா நம்ம அணையக்கூடியது, உறையுளும் அப்படின்னா அது தங்கக்கூடிய இடம், இருக்கக்கூடிய இடம், புரியுதா? அப்ப மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுளும் கண்டது அல்லது கண்டதிகள் அப்படின்ற அந்த ஒரு முக்கியமான ஒரு அழகான ஒரு செய்யுள். அப்படின்றது மண்ணுயிர்க்கெல்லாம் இந்த உலகத்தில் இப்படி எல்லா உயிருக்கும் சாப்பிடக்கூடிய சாப்பாடு, அதுக்கான உடை, புரியுதா? அதுக்கு இருக்கக்கூடிய இடம், இது எல்லாம் ஒருத்தன் கொடுத்துட்டான் அப்படின்னா அவர் சிறந்த ஒரு அறம் படைப்பவன் அர்த்தம். புரியுதா? அறம்னா இதுதான். அப்போ உங்களால் முடிஞ்சதை பாதிக்கப்பட்டவங்களுக்கு, இல்லை உங்களை வறியவர்களுக்கு, உங்களை தேடி உங்களை உதவின்னு கேட்குறவங்களுக்கு, அது உணவாக இருக்கட்டும், இல்லை பார்த்தோன்னா உடை, உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப், அது நீங்கள் உடையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அவங்க அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான தேவைகள் எதாவது இருந்தாலும் தயவுசெய்து உங்களால் முடிஞ்சது, உங்களை மீறி நான் செய்ய சொல்ல, உங்களுக்கு போக நம்ம சொல்ல முடியா, தானமும் தர்மமும் தனக்கு போக தான் தானமும் தர்மம் சொல்ல முடியா, அந்த மாதிரி உங்களுக்கு போக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் முடிஞ்சதை ஒரு அறமாக செய்யுங்க. ஒரு தானம் தர்மம், ஒரு உதவி, இதெல்லாம் செய்யுங்க. இதுதான் அறம். ஓகேவா? அதான் சொல்ல வரேன், அதான் அரண் வலியுறுத்தல், அறம் செய்யுங்க அப்படின்னு சொல்றது தான் இந்த ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம். புரியுதா? அறம் செய்வது மூலியமா என்ன நம்மளுக்கு கிடைக்கும், இதுதான் வள்ளுவர் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. சரியா? பாருங்க, சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும். ஈனும்ன்றத தருதல், அறம்னா நம்மளுக்கு தெரியும். அப்போ சிறப்பு ஈனும் செல்வம் ஈனும் அறத்தின் ஊங்கு அப்படின்றது மேலான அறத்தின் ஊங்கு. பாருங்க, ஆக்கம் எவனோ உயிருக்கு. நல்லா பாருங்க, நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் தான் நம்முடைய வாழ்க்கை. நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது நம்ம உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும், நம்ம நடமாடுற வரைக்கும் தான் நம்மளுடைய வாழ்க்கை. ஓகேவா? அப்ப என்ன சொல்ல பாருங்க, சிறப்பு ஈனும் செல்வம் ஈனும். எது? அறம். ஒரு அறம்ன்றது நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுக்கான சிறப்பையும் தரும், செல்வத்தையும் தரும். புரியுதா? அப்படிப்பட்ட அறத்தை விட மேலான, அறத்தை விட உயிர்க்கு, நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஆக்கம் தருவன, அதாவது ஆக்கம் இந்த இடத்துல எதை குறிக்குது? நன்மை தருவன எவனோ, ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் நம்மளே கேட்கிறார். புரியுதா? இல்லை. புரியுதா? அப்போ நம்மளுடைய வாழ்க்கைக்கு சிறப்பை தரக்கூடிய, செல்வத்தை தரக்கூடிய அறம் தான் சிறந்தது. அந்த அறத்தை விட மேலான ஆக்கம் தரக்கூடிய, நன்மை தரக்கூடியது வேறு ஏதாவது உண்டோ? இல்லை. புரியுதா? அதான் இந்த ஒரு குறள். ஓகேவா? அப்போ சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு. பாருங்க, அறம் சிறப்பும் செல்வமும் தரும். ஆகையால் அறத்தை விட உயிருக்கு, இந்த இடத்துல உயிருக்குன்னது நம்முடைய வாழ்வு இருக்கிறது தான் நம்மளுடைய உயிர். அப்ப நம்முடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட வாழ்க்கைக்கு ஆக்கம் தருவது வேறு உண்டோ, வேறு இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லை. புரியுதா? இதான் அந்த திருக்குறள். சரியா? இப்ப சொல்லும் பொருளும் பாருங்க, ஈனும்னா தரும், ஊங்கு அப்படின்னா மேலானன்னு அர்த்தம், ஆக்கம்னா ஒரு விஷயத்தை ஆக்குறோம் அப்படின்னா அது ஒரு நன்மை கிடைக்குதுன்னு அர்த்தம், அதுல ஒரு நன்மை விளையும், அதான் ஆக்கம்ன்ற பொருளை குறிக்கும். சரியா? ஓகே, அடுத்த குறள் பார்க்கலாமா? ஓகே, நல்லா பாருங்க, அறத்தின் ஓங்கு அப்படின்னா அறத்தின் மேலான, அறத்தின் ஓங்கு ஆக்கமும் இல்லை. அறத்தை விட மேலான ஒரு நன்மை, ஒரு ஆக்கம்ன்றதே கிடையாது நம்மளோட வாழ்க்கையில. ஓகேவா? அதனை மறத்தலின் ஊங்கு இல்லை கேடு. அப்படிப்பட்ட ஒரு அறத்தை மறந்துட்டோம் அப்படின்னா, செய்யறத மறந்துட்டோம் அப்படின்னா அதை விட கேடு நம்ம வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. அப்போ அறம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. புரியுதா? பாருங்க, அறத்தோடு வாழ்வதை விட நன்மை வேறு இல்லை, அதான் அறத்தின் ஊங்கு ஆக்கம் இல்லைன்னு சொல்றாரு. ஓகேவா? அந்த
அறத்தை மறப்பது கேடானது. அதுதான், அதனை மறத்தலின் ஊங்கு இல்லை, கேடு. அந்த அறத்தை மறந்துட்டோம் அப்படின்னா ஊங்குனமா மேலான, அதாவது மேலானா மேன்மைன்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கையில மேன்மைன்றதே கிடையாது, மாறாக என்னது கேடு தான் தரும்னு சொல்றாரு. ஓகேவா? ஸோ அப்பா அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மரத்தின் ஊங்கு இல்லை கேடு அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அப்ப அறத்தோடு வாழ்வதை விட நன்மை வேறு இல்லை எதுல, நம்ம வாழ்க்கையில. அந்த அறத்தை மறப்பது கேடானது, அதை விட கேடானது நம்ம வாழ்க்கையிலே கிடையாது. புரியுதா? அப்ப அறத்தை செய்ய மறக்கிறோம் அப்படின்னா, செய்யல அப்படின்னா அது நம்ம வாழ்க்கைக்கு கேடு. நம்ம நல்லது செய்யறோம், அறம் செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கைக்கு நல்லதை ஒரு விஷயத்துல பின்னாடி நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். புரியுதா? அப்ப அறம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம செய்வோம். ஸோ அப்ப கேடுன்றது இந்த இடத்துல எதை குறிக்கும்? ஒரு தீமை, தீங்கு அப்படின்றத குறிக்கும். ஓகேவா? அடுத்த குறள் பார்க்கலாமா? பாருங்க, ஒள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வா எல்லாம் செயல். தம்பி, உன்னால முடிஞ்ச வரைக்கும் நீ எங்கெல்லாம் போறியோ, உன்னால முடியுது அப்படின்னா எங்கெல்லாம் உன்னால முடியுமோ நீ எங்கெல்லாம் போறியோ எல்லா இடத்துலயும் அறம் செய்யடா தம்பி அப்படின்னு சொல்றாரு. யாரு? ஐயன் வள்ளுவர். ஓகேவா? நம்மால் செய்ய இயன்ற செயல்கள் எவையாக இருந்தாலும், நம்மால் செய்ய இயன்ற செயல்கள் எவையாக இருந்தாலும் எல்லா இடங்களிலும் அறத்தோடு செய்தல் வேண்டும். ஓகேவா? ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, ஒரு நல்ல விஷயத்துக்கு போறீங்க, ஒரு கூட்டத்துக்கு போறீங்க, 4 பேர் ஒன்னா கூடுறீங்க. புரியுதா? அப்போ அறம் நீங்க செய்யற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது அப்படின்னா அது எந்த இடம், நீங்க எந்த காரியத்துக்கு போயிருந்தாலும் சரி, உங்களால முடியிறப்பெல்லாம் அந்த அறத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? இப்ப பாருங்க, ஒள்ளும் வகையான், ஒள்ளும் வகையானா இயன்ற அளவு, இயன்ற அளவு, முடிந்த அளவு. அப்போ ஒள்ளும் வகையான் முடிந்த அளவு இயன்ற செயல்கள் நீங்க செய்யும் போது, எங்கெங்கெல்லாம் செய்யறீங்களோ செய்யும் போது எல்லா இடத்துலையும் செய்யற செயலை அறத்தோடு செய்யுங்க, செய்யற செயலை அறத்தோடு செய்யுங்க, ஒழுங்கா செய்யடா தம்பின்னு சொல்றாரு. ஓகேவா? பாருங்க, நம்மால் செய்ய இயன்ற செயல்கள் எவையாக இருந்தாலும் எல்லா இடங்களிலும் அறத்தோடு செய்தல் வேண்டும், நேர்மையாக அறத்தோடு செய்தல் வேண்டும். ஒள்ளும் அப்படின்னா இயன்ற அளவு, முடிந்த அளவு. ஓவாதே அப்படின்னா அழியாமல் தோய்வில்லாமல் அர்த்தம். ஓவாதே அப்படின்னா அழிவில்லாமல் தோய்வில்லாமல். செல்லும் வாய் அப்படின்னா செல்லும் இடமெல்லாம் அர்த்தம். ஓகேவா? அடுத்த குறள் போலாமா? ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டாங்க இல்லையா, என்னன்ட்டு சந்திப்பை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டாங்க. மனத்துக்கண் இக்கு வரும். புரியுதா? அப்போ ஒரு திருக்குறள் படிக்கிறோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் சந்திப்பழை, எங்கெங்கெல்லாம் சந்திப்பழை கிடையாது, எங்கெங்கெல்லாம் வல்லினம் மிகுது மிகுலன்றதை முத கொண்டு பார்த்துட்டு போகணும். மனப்படம் மட்டும் பண்ணா பார்த்தாது, அதையும் பார்க்கணும், தெளிவா படிக்கணும். ஓகேவா? பாருங்க, மனத்துக்கண் மாசிலன், நம்ம மாசிலன் அப்படின்னு பார்த்துருப்போம், ஜஸ்ட் மாசிலன் பார்த்துருப்போம். பொதுவா இப்போ நம்ம பழைய மூல திருக்குறள் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய சேர்த்து எழுதிருப்பாங்க. நம்ம படிச்சு இந்த மாதிரி பிரித்து படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும், பொருள் புரியும். அந்த மாதிரி சேர்த்து இருக்கும்போது நம்மளுக்கு பொருள் புரிஞ்சிக்க முடியாது. அதுக்காக தான் ஸ்கூல் பசங்களுக்கு புரியுற மாதிரி, ஆக்சுவலாக நம்மளுக்கே புரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், பிரித்து படிக்கும்போது நம்மளுக்கு இன்னும் புரியும். ஏன்னா நம்ம எல்லாரும் புலவர்கள் கிடையாது இல்லையா? புரியுதா? நம்ம தான் கொஞ்சமாக படித்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அப்போ மனத்துக்கண் மாசிலன், இந்த மாசிலன் அப்படின்றதான் மாசு இளன் அப்படின்றத தனித்தனியாக பிரித்து எழுதிருக்கும். ஓகேவா? அப்போ மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண், அனைத்து அரண் அப்படின்னு இருக்கும். அதான் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. என்ன சொல்றாரு பாருங்க, உள்ளத்தில் குற்றம், அதான் மனத்துக்கண். புரியுதா? மனம் அகத்துக்கண், அதான் புரியுதா? மனத்துக்கண் உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறம். நம்ம உள்ளத்துல குற்றம்ன்றதே இருக்கக்கூடாது, மாசுன்றதே இருக்கக்கூடாது, ஒரு என்ன சொல்றது, ஒரு குறைன்றதே இருக்கக்கூடாது. அடுத்தவங்களை பார்க்கும்போது, அடுத்தவங்கள்ட்ட நம்ம நடந்துக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் வெளிப்படையா உண்மைத்தன்மையா குற்றம் இல்லாம பேசுவதும் பழகுவதும் இருக்கிறது நல்லது. அதான் சிறந்த அறம் சொல்றாரு. புரியுதா? அப்ப உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறம். இதுதான் சிறந்த அறம். மற்ற அறம்லாம் ஜஸ்ட் ஆரவாரம் தான் சொல்றாரு. அதான் நீர பிற. ஓகேவா? மற்ற நீங்க எது செஞ்சாலும் சரி அது அறலாம் கிடையாது, அது ஜஸ்ட் ஆரவாரம். உங்களை நீங்க பெருமைப்படுத்துறதுக்கு ஊன்னு ஏதோ ஆரவாரம் பண்ற மாதிரி அர்த்தம். புரியுதா? அப்போ மனசுல முடிஞ்ச வரைக்கும் குற்றம் இல்லாம நடந்துக்கோங்க, அதான் சிறந்த அறம். இதை தவிர நீங்க ஆரவாரமா செய்ய வேண்டியது வேற எதுவுமே கிடையாது, அது அறமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? பாருங்க, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல பிற. மற்றதெல்லாம் அரணா, அது அறமா ஆகாது, அதான் ஆகுல பிற. மற்றதெல்லாம் என்னது, ஆறாவாரம் தான். அப்போ உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும், மற்றவை எல்லாம் வெறும் ஆறாவாரமே அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? ஸோ அப்போ மனம்னா என்னது நம்மளுக்கு தெரியும். மனத்துக்கண் மனம் அப்படின்னா உள்ளம். ஆதல் அப்படின்னா இந்த இடத்துல இடைச்சொல்லா பயன்படுத்துறாங்க. மாசிலன் ஆதல், ஆதல்ன்றது இடைச்சொல்லா பயன்படுத்துறாங்க. அப்ப ஆதல் என்னது, ஆவது அப்படின்ற பொருளை தருது. மாசுன்றது என்னதுமா, குற்றம். மாசுனா குற்றம். சரியா? ஸ்கூல் புக்ஸ்ல மற்ற இயல்கள் பகுதியில் நிறைய படிச்சிருக்கும். மாசுனா குற்றம்.
ஓகேவா? ஓகே, இந்த திருக்குறள் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய இடத்துல நம்ம படிச்சிருப்போம். அழுக்காறு, அழுக்காறுனா பொறாமை. அவா அப்படின்னா பேராசை. வெகுளி அப்படின்னா சினம். இன்னா சொல்னா கடுஞ்சொல், தவறாக பேசுறது, கடுஞ்சொல் பேசுறது. ஓகேவா? இந்த நான்கும், அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். ஓகேவா? என்ன சொல்றாரு? பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்திருக்கு இல்லையா? எந்த நான்கும் கொஸ்டின் கேட்பான். இந்த நான்கும் தான். ஓகேவா? அப்ப பொறாமைப்படுறது, அதை பார்த்தீங்கன்னா பொறாமைப்படுறது, பேராசை, சினம், கடுஞ்சொல் ஆகிய நான்கும் இல்லாமல் ஒருத்தன் வாழ்றான் அப்படின்னா அவன் தான் சிறந்த அறத்தோடு வாழ்றான் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? ஸோ அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னா சொல் நான்கும் இழுக்கா இல்லாமல், சரியா, இழுக்கா இயன்றது வாழ்வதுதான் அறம் அப்படின்னு சொல்றாரு. புரிஞ்சுதா? பொருளோடு நீங்க இந்த குறளை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க மனப்பாடமே பண்ணாலும் பொருளோடு பார்க்குறீங்க அப்படின்னா ஈஸியா ஒரு சொல் அடுத்தடுத்த சொல் என்னவா இருக்குன்றது மனசுல உட்காரும், பதியும். நீங்க மனப்பாடமே பண்ணாலும் இன்னும் ஈஸியா இருக்கும் அது. புரியுதா? ஜஸ்ட் குறளை நம்ம எப்படியாவது மனப்பாடம் பண்ணிட்டு படிக்காதீங்க, மனப்பாடம் ஆகாது. பொருளோடு நீங்க சேர்த்து அந்த குறளை ஒவ்வொரு சொல்லியும் நீங்க அடிக்கடி நீங்க மனப்பாடம் பண்ணும்போது ஈஸியா பதியும். புரிஞ்சுதா? ஓகே. ஸோ அழுக்காருனா பொறாமை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆக்சுவலாக பொறை கிடையாது, பொறைனா பொறுமை. ஓகேவா? பொறைனா பொறுமைன்னு வரும். ஸோ இது கிடையாது. சரியா? இதை பார்த்துக்கோங்க, இது கிடையாது. ஸோ இது வேற இது. அடுத்து பாருங்க, வெகுளி. வெகுளினா சினம். இன்னா சொல்னா கடுஞ்சொல். ஓகேவா? அவா அப்படின்னா பேராசைன்னு பார்த்தோம். இழுக்கா அப்படின்னா இல்லாமல் அர்த்தம். ஓகேவா? இழுக்கா இயன்றது அறம், இல்லாமல் வாழ்வது அறம். எந்த இல்லாமல்? இந்த நான்கும் இல்லாமல் வாழ்வது அறம். புரியுதா? அடுத்தது பார்க்கலாமா? சரியா? அன்று அறிவாம், நல்லா அறிவாங்க. அன்று அறிவாம் என்னாது அறம் செய்க. இந்த இடத்துல அன்று அறிவாம் அப்படின்னா பாருங்க, அன்று அறிவாம் அப்படின்னா பிற்காலத்துல செஞ்சுக்கலாம். அன்று அறிவாம், ஓகே, இன்னொரு 4 நாள் தள்ளி போட்டுக்கலாம். இது இப்ப செய்யணுமா, அடுத்த வாரம் பார்த்துக்கலாமே. புரியுதா? இப்ப டக்குன்னு பார்த்தீங்கன்னா யாராவது உதவி கேட்கறாங்க, இவங்களுக்கு வேணாம், இன்னும் வேற யாராவது செஞ்சுக்கலாமே. புரியுதா? திடீர்னு பார்த்தீங்கன்னா வேற யாராவது ஹெல்ப் கேட்கறாங்க, ஒரு நண்பரோ இல்லை வேற தெரிஞ்சவங்கள கூட யாராவது ஹெல்ப் கேட்கறாங்களே, இப்போ வேணாம், ஒரு மாசம் கழிச்சு செய்யலாமே. நல்லா பாருங்க, உங்களால் செய்ய முடியுது அப்படின்னா தள்ளி போடக்கூடாது. என்கிட்ட அதுக்கான சுச்சுவேஷன் இல்லை, என்னால் இந்த உடனே எனக்கான அந்த அறம் என்னால் செய்ய முடியல அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. ஆனால் அறம் செய்ய முடியுது, என்னால் ஹெல்ப் பண்ண முடியல, அது சிறந்த அறம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. புரியுதா? ரொம்ப சுயநலமாக இருக்கக்கூடாது. ஸோ அன்றறிவாம் என்னாது, பிற்காலத்தில் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம என்னாது என்ன பண்ண சொல்றாரு? அறம் செய்யணும். பின்னாடி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பு இல்லாம அறம் செய்க. மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. பிற்காலத்தில் அறம் செய்வோம் என்று எண்ணாமல் நாள்தோறும் அறம் செய்தல் வேண்டும். அந்த அறமே, அந்த பாருங்க, அந்த அறமே அழியாமல் நமக்கு துணையாக இருக்கும். பொன்றுங்கால் பொன்றா துணை. ஓகேவா? ஸோ அப்படி நீங்க செய்யக்கூடிய அறம் தான், காலம் கருதி காலம் தாழ்த்தாமல் நீங்க செய்யக்கூடிய அறம் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னைக்குமே துணையா இருக்கும். புரியுதா? நம்ம சொல்ல முடியாது, என்னைக்கோ நான் செஞ்ச ஒரு நல்லது தாண்டா இன்னைக்கு என்னை காப்பாத்திருக்க சொல்லுவோமா? அதுதான் இது. ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அன்றறிவாம் அப்படின்னா பிற்காலத்தில் செய்வோம் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடாது. என்ன அது அப்படின்னா என்னது? அதை நினைக்காம, கருதாது, நினைக்காதுன்னு அர்த்தம். புரியுதா? பொன்றா அப்படின்னா அழியாதுன்னு அர்த்தம். புரியுதா? பொன்றுங்கால் பொன்றா துணைன்னு பார்க்குறோம் இல்லையா? பொன்றா துணை, அதான் நம்மளுடைய அழியாத துணை. எதே நம்ம செய்யக்கூடிய அறம். அடுத்த குறள் பார்க்கலாமா? பாருங்க, அறத்தாறு. நல்லா பாருங்க, அறத்தாறு. அறத்தாறு, அறத்தாறு, ஆறு. ஆறுனா வழி. ஓகேவா? இந்த இடத்துல வழி அப்படின்னா அது மூலியமா கிடைக்கக்கூடிய பயன். புரியுதா? அறத்தின் மூலயமா கிடைக்கக்கூடிய பயன், அதான் இந்த இடத்துல அறத்தாறுன்ற பொருளை குறிக்கும். அறத்தாறு இது என வேண்டாம். அறத்தாறு இது என வேண்டாம். அறத்தின் வழியை கிடைக்கக்கூடிய ஒரு பயன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணாதீங்க. எதையுமே நாம முடிவு பண்ணிடக்கூடாது. அறம் நம்ம செய்யணும், இந்த மாதிரி செஞ்சாதான் அதுக்கான பயன் நம்மளுக்கு கிடைக்கும் சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அறத்தாறு இது என வேண்டாம். சிவிகை, சிவிகை என்னமா? பல்லக்கு. ஓகேவா? சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. என்ன சொல்ல வர்றாரு? அறத்தின் பயன் இதுதான் என அறிய வேண்டுவது இல்லை. இதுதான் அறத்தினுடைய பயன் சொல்லிட்டு அறிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆராய்ச்சி பண்ணாதீங்க. இது எப்படின்னா, பல்லக்கில் இருப்பவனையும், பல்லக்கில் ஒருத்தவங்க தூக்கிட்டு போறாங்க அப்படின்னா பல்லக்கில் இருப்பவனையும் அவனை சுவப்பவனையும் பார்த்து அந்த அறத்தினுடைய பயனை மதிப்பிடுறது போன்றது. புரியுதா? அந்த மாதிரி மதிப்பிடாதீங்கன்னு சொல்றாரு.
ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நீங்கள் அறம் செய்கிறீங்க அப்படின்னா அறம் செய்யலாம், சரியா? சிறந்த அறம் செய்யறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் செய்யக்கூடிய அறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்றாருன்னா பல்லக்கில் இருப்பவனை, இப்போ பல்லக்கில் தூக்கிட்டு வர வச்சுக்க 4 பேர் பல்லக்கில் ஒருத்தன் தூக்கிட்டு வராங்க அப்படின்னா 4 பேர் எத்தனை பேர் பல்லக்கில் தூக்கிட்டு வராங்கன்னா பல்லக்கில் அவனை தூக்கிட்டு போகிறதுனால அவன் சிறந்த அறம் செஞ்சவனும் நம்ம கருத முடியாது. அதே போல் அவன் பணக்காரன் அப்படின்ட்டு நம்ம கருதக்கூடாது. புரியுதா? அதே போல் தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்றதுனால ஏதோ பாவம் செஞ்சுருக்காங்க அப்படின்றதே நம்ம கருதக்கூடாது. அவங்க அறம் செய்யலை அப்படின்னும் கருதக்கூடாது. புரியுதா? அப்போ அறம்ன்றதை பொதுவாக எடை போட்டு பார்க்காதீங்க, ஆராய்ந்து பார்க்காதீங்க அப்படின்னு சொல்ல. பொதுவாக என்னது அறம்ன்றதை ஆராய்ந்து பார்க்கக்கூடாது. என்ன சொல்றது, அதை வச்சு நம்ம இதுதான் அறம்ன்ற ஒரு எடையும் போடக்கூடாது, அறியவும் கூடாது, ஆராய்ச்சின்றதும் பண்ணக்கூடாது. அறம்ன்றது என்ன அறம்ன்றதை பார்த்தோம் இல்லையா, அந்த அறத்தை செய்யணும். அதே போல் இதுதான் அறம்ன்றது யாரை வச்சியும் நம்ம அதை எடை போடவும் கூடாது. புரியுதா? ஸோ பல்லக்கில் இருப்பவனையும் சுமப்பவனையும் பார்த்து இதுதான் இந்த அறத்தினுடைய பயன் அப்படின்றதையும் மதிப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. புரியுதா? ஸோ ஓகே, அப்போ என்னது, ஒரு மதிப்பை பார்த்து கிடைக்கக்கூடிய பயனின் அடிப்படையில் ஒரு அறத்தை செய்யாதீங்கன்னு சொல்றாரு. ஓகேவா? ஸோ 6 அப்படின்னா என்னது, அறத்தாறு. இந்த இடத்துல அறத்தாறு, 6னா வழி. அந்த வழியுடைய அடுத்த ஒரு பொருள் பார்த்தோம்னா பயன். புரியுதா? அந்த அறம் செய்யறது மூலமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பயன், அதை என்ன பண்ணக்கூடாது, அதை எண்ணி நம்ம ஒரு அறம்ன்றது செய்யக்கூடாது. அதை நம்ம ஆராய்ந்து செய்யவும் பார்க்கக்கூடாது. ஓகேவா? சிவிகைனா பல்லக்கு. ஓகே, அடுத்து பாருங்க, வீணால் படாமை. சரியா? படா அமைன்லாம் படிக்கூடாது. படாமை, அந்த டாவை இன்னொரு மாத்திரை அளவு சேர்த்து படிக்கணும், அவ்வளோதான். படா அமைன்லாம் படிக்கூடாது, படாமை, அவ்வளோதான். ஓகேவா? வீணால் படாமை நன்று ஆற்றின். ஸோ வீணால் படாமை நன்றாற்றின் அத்துருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். வீழ்நாள் அப்படின்னா நம்ம என்ன சொல்றது, நம்ம வீழ்ந்துட்டோம் அப்படின்னா, நம்ம இறந்து போயிட்டோம் அப்படின்னா அது மூலமா நம்மளுக்கு ஏதாவது ஒரு யூஸ் இருக்கா அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எதாவது செய்யணும், செய்ய மாட்டோம். புரியுதா? அப்போ வீழ்நாள் அப்படின்றது நல்லா, வீழ்நாள் அப்படின்றது செய்யாத நாள். நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படின்னா அது வீழ்நாள் கிடையாது இல்லையா? அப்போ நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்போ வீழ்நாள் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒன்று செய்யாமல் அப்படியே கடக்கிறோம் அப்படின்னா அப்போ நான் இறந்து போயிட்டோம்னு அர்த்தம். அதான் செய்யாத நாள், அதான் வீழ்நாள். புரியுதா? அப்போ என்ன சொல்றாரு, அறம் செய்யாத நாள் தான் வீழ்நாள்னு சொல்றாரு. புரியுதா? அப்ப வீணால் படாமை நன்றாற்றின் அக்துருவன் வானால் வழியடைக்கும் கல். பாருங்க, அறம் செய்யாத நாளே இல்லாமல், அறம் செய்யாத நாளே, சரியா, அறம் செய்யாத நாளே இல்லாமல் ஒருவன் என்ன பண்ணும், அறம் செய்தல் வேண்டும். புரியுதா? அப்போ இன்னைக்கு தான் அறம் செய்யல அப்படின்றது இருக்கக்கூடாது. அறம் செய்யற சுச்சுவேஷன் எப்ப கிடைக்குதோ, தினந்தோறும் கிடைக்குதோ, அடுத்தடுத்த வேலைகள் கிடைக்குதோ, முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடியுது அப்படின்னா செய்யும். அதான் பாருங்களேன், ஒரு பொருளை கொடுத்தாதான் அது அறம் செய்யறது கிடையாது. ஏதாவது யாராவது ஒருத்தவங்க கேட்குறாங்க, அது மூலமா அவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்குது, பயன் கிடைக்குது அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் போனாலும் அது அறம் தான். புரியுதா? அப்ப பாருங்க, அறம் செய்யாத நாளே இல்லாமல் ஒருவன் அறம் செய்யறான் அப்படின்னா அதுதான் சிறந்தது. புரியுதா? அது அவன் மீண்டும் அந்த மாதிரி ஒருத்தர் அறம் செய்யறான் அப்படின்னா, அந்த மாதிரி ஒருத்தர் வாழ்றாங்க அப்படின்னா அவன் செய்த அந்த அறம் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் அவன் பிறக்கக்கூடிய அந்த வழி இருக்கு இல்லையா, மீண்டும் அவன் பிறக்கக்கூடிய. நிறைய பேர் நம்ம என்ன சொல்லுவோம், போன ஜென்மத்தில் நான் செஞ்ச புண்ணியம் தான் இந்த ஜென்மத்தில் நான் நல்லா இருக்கேன், ஸோ இதோட என்னுடைய ஜென்மம் முடிஞ்சிடும். பொதுவாக நம்ம என்ன சொல்கிறது, அது நம்ம என்ன சொல்றது, பகுத்தறிவோடு பார்க்குறோமோ இல்லை வந்து பார்த்தோன்னா நம்ம ஆன்மீகமாக பார்க்குறோமோ, அது வேறு விஷயம். பொதுவாக பேசுவோம் இல்லையா, இதுதான் என்னுடைய கடைசி ஜென்மம், இதோட வந்து பார்த்தோன்னா நான் திரும்ப பிறக்கவே கூடாது, அவ்வளோ இன்னல்கள் நான் பார்த்துட்டேன். புரியுதா? அதே போல் நான் என்ன சொல்றது, நான் செஞ்ச ஒரு புண்ணியம் என்னை மறுபிறவின்றதை எடுக்க. ஏன்னா மனித பிறவியை எடுத்துருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறதுக்கானது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஒரு சில பேர்லாம் பேசுவாங்க இல்லையா, அதுக்கான ஒரு பொருள் மாதிரி. புரியுதா? அப்போ ஒருத்தர் நல்ல அறம் செய்கிறான், நல்ல வழியில் ஒருத்தர் இருக்கான்னா அதை அவன் மறுபடியும் பிறக்காம இந்த புவி வாழ்க்கையில் திரும்பவும் வந்து துன்பம் அடையாம அவனை பிறக்கவே செய்யாம அதோட அவனுடைய நிறை குறைகள்லாம் போயிட்டு அவன் சந்தோஷமா அவன் வந்து இறந்து போறதுக்கு, அடுத்த ஒரு பிறவின்றதே இல்லாம அவன் வாழ்றதுக்கு அந்த வழியவே அடைக்கக்கூடிய ஒரு கல் அப்படின்னு சொல்றாரு. புரியுதா? மறுபடியும் அவன் பிறக்காம இருக்கிறதுக்கு அந்த வழியவே அடைக்கக்கூடிய ஒரு கல் அவன் செய்த அறம் அப்படின்னு சொல்றாரு. யாரு? வள்ளுவர். ஓகேவா? ஸோ அறம் செய்யாத நாளே இல்லை என்றொருவன் அறம் செய்யறான் அப்படின்னா அது அவன் மீண்டும் பிறக்கும் வழியை அடைக்கக்கூடிய ஒரு கல். அதான் வீணால் படாமை நன்றாற்றின் அக்துருவன் அவனுடைய வாழ்நாளையே, அவன் திரும்பவும் பிறந்து வரக்கூடிய அந்த வாழ்நாளையே அடைக்கக்கூடிய ஒரு கல் அப்படின்னு சொல்றாரு. எது? அவன் செய்த அந்த அறம். ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ நன்று அப்படின்றது இந்த இடத்துல அறம்ன்றது குறிக்கும். வீணால் அப்படின்னா செய்யாத நாள், வாழ்நாள்ன்றது அவனுடைய மறுபிறப்பு. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். ஓகே, அடுத்து பாருங்க, அறத்தான் வருவதே இன்பம். அறம் செய்யறது மூலயமா வரக்கூடியதான் இன்பம், அது மூலயமா நம்மளுக்கு இன்பம் வரும். ஓகேவா? மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை. என்ன சொல்றாரு? அறநெறியில்
வாழ்வதே இன்பம் தரும். அறம் இல்லைன்னது அறம் செய்து நம்ம வாழ்க்கையில் வாழ்கிறோம் அப்படின்னா அது மூலயமா தான் நம்மளுக்கு நன்மைன்றதும் சரி இன்பம் என்றதும் வரும். ஓகேவா? அறம் இல்லாத பிற வழியில் அறத்தோடு நம்ம நடக்கணும்னு சொல்றது 3வது குறளை பார்த்தோம் இல்லையா? அந்த அறத்தோடு இல்லாமல் பிற வழியில் நம்ம நடக்கிறோம் அப்படின்னா அது மூலயமா நம்மளுக்கு வரக்கூடிய புகழ் என்னது? அது புகழே கிடையாது. மாறாக அந்த மாதிரி வருது அப்படின்னா அது நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரியான புகழ் கிடையாது. அது மூலயமா வரக்கூடிய நம்மளுக்கு வாழ்க்கையில் இன்பம் தான் சரி, துன்பம் தான் தருமே தவிர இன்பம் தராது. ஓகேவா? ஸோ அதான் சொல்றது, அறத்தான் வருவதுதான் இன்பம், மற்றெல்லாம் புறத்த. சரியா? புறத்த புகழும் இல்லை, அது புகழும் கிடையாது. மற்றதெல்லாம் புறத்த, மற்றதெல்லாம் வேற. அது மூலயமா கிடைக்கக்கூடிய புகழும் இல்லை, புகழே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? பாருங்க, அறநெறியில் வாழ்வதே இன்பம் தரும், பிற வழியில் வருவன எல்லாம் புகழ் இல்லாதவை, மாறாக துன்பம் தான் தரும். ஓகேவா? ஸோ இலை அப்படின்றது இதில் என்னது? இல்லைன்ற பொருளை குறிக்கும். ஓகேவா? ஸோ கடைசி குறள், செயற்பாலது ஓரும் அரணே, ஒருவருக்கு உயர்ப்பாலது ஓரும் பழி. புரியுதா? இந்த இடத்துல ஓரும்ன்ற அந்த ஒரு சொல் இருக்கு இல்லையா? இந்த சொல்லுடைய சிறப்பு என்னன்னா, பொதுவாகவே நிறைய இடத்துல ஓரும்ன்றதுன்னா 2 வழியை காட்டுறது. ஒன்று செய்யறது, இன்னொன்று செய்யாது. அதை பொதுவாக செய்யறது செய்யாது, அதை பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் 2 வழியும் காட்டும். ஓகேவா? அதான் அந்த ஓருன்ற சொல் பெரும்பாலும் நிறைய இடத்துல செயல்களில் பயன்படுத்துவாங்க, 2ஐயும் குறிப்பிடுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, செயற்பாலது ஓரும் அரணே, ஒருவருக்கு, அதாவது பொதுவாக ஒருவருக்கு செயற்பாலது ஓரும் அரணே, அதே ஒருவருக்கு உயர்ப்பாலது ஓரும் பழி. என்ன சொல்றாரு? ஒருவன் செய்ய வேண்டியதும் அறம், செய்யக்கூடாததும் பழி, தீமை செய்யக்கூடாது, அவ்வளவுதான். புரியுதா? ஸோ ஒருவன் செய்ய வேண்டியது அறமே ஆகும், அவன் செய்யாமல் இருக்கிறது என்னது? செய்யாமல் அதை விட வேண்டியதும், இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட வேண்டியதும் என்னது? பழி அப்படின்னா தீமை. 2 ஒன்று தானே, பழி தீமை. ஓகேவா? அவனுக்கு பழி வர மாதிரி அவன் தீமை செய்யற மாதிரி நடந்துக்கூடாது. ஓகேவா? அப்போ செயற்பாலது செய்யத்தக்கது, அதை செய்யக்கூடியது ஆராய்ந்து பார்த்தா செய்யக்கூடியது என்னது? அறம். அதே ஒருவன் வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாதது ஆராய்ந்து அவன் பார்க்கும்போது, அதான் ஓரும்ன்றது ஆராய்ந்து பார்க்கும்போது, இன்னொரு வழியில் ஆராய்ந்து பார்க்கும்போது பழி அப்படின்னது தீமையும் செய்யக்கூடாது. புரியுதா? அப்ப செயற்பாலது ஓரும் அரண், ஒருவருக்கு உயர்ப்பாலது ஓரும் பழி. புரிஞ்சுதாமா? ஓகே. ஸோ செயற்பால் அப்படின்னா செய்யக்கூடியவை, இல்லை செய்ய வேண்டுவது. உயர்ப்பால் அப்படின்றது அந்த செய்யாமல் ஒரு விஷயத்தை விட்டுறணும், செய்யக்கூடாதவை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பழின்றது இந்த இடத்துல தீமை. அதான் நம்ம பொருள் வச்சு பார்த்துருக்கோம். சரியா? ஸோ புரிஞ்சதா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அரண் வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய 4வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குறட்பாக்கள். இந்த 10 குறட்பாக்களும் பொருளின் அடிப்படையில் நீங்கள் படிக்கிறீங்க, மனப்பாடம் பண்ணுறீங்கன்னா ஈஸியாக மனசில் பதியும். ஒன்ஸ் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா குறளை, அதுலேருந்து நீங்கள் பொருளையும் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் பொருள் நம்ம வச்சு மனப்பாடம் பண்ணும்போதும் சரி, பொருளின் அடிப்படையில் நீங்கள் படிக்கும்போதும் சரி, இந்த சொல்லுக்கு இந்த பொருள், சொல்லும் பொருளும் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். புரியுதா? ஸோ அப்போது ஒரு திருக்குறள், ஒரு அதிகாரத்தை படிக்கிறோம்னா, ஒரு அதிகாரம் எத்தனாவது அதிகாரம் அது, அந்த அதிகாரம் எந்த இயலில் இருக்குது, புரியுதா? அந்த அதிகாரத்தினுடைய ஒவ்வொரு குறளும் என்னென்னது, அதனுடைய பொருள் என்ன, அதில் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு தெரியாத ஒரு சில சொற்கள் இல்லையா, அதனுடைய பொருள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சாதான் அந்த குறளுக்கான பொருள் என்னவே நம்மளால முதல்ல படிக்க முடியும். அது புரிஞ்சியும் படிக்க முடியும். எக்ஸாம்பிள் அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். புரியா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. சரியாமா? சரியா? கொஸ்டின் கேட்கலாம், ஒருவன் செய்ய வேண்டியது 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். அதில் அறம்ன்றது இருக்கும், அறம்ன்றது ஆப்ஷனாக இருக்கும். ஒருவன் செய்யக்கூடாது என வள்ளுவர் சொல்லுவது என்னது? பழி, அதாவது தீமை, செய்யக்கூடாது. ஓகேவா? இப்படி கொஸ்டின் கேட்கலாம், ஒருவன் மீண்டும் பிறக்கும் வழியை அடைக்கக்கூடிய கல் என வள்ளுவர் கருதுவது எது? அறம். ஓகேவா? இப்படிதான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. பல்லக்கில் இருப்பவனையும் சுமப்பவனையும் பார்த்து எதன் பயனை மதிப்பிடக்கூடாது என்று வள்ளுவர் கூறுகிறார்? அறத்தின் பயனை. ஓகேவா? இதனால பாருங்க, பொருளின் அடிப்படையில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம்ன்ற அடிப்படையில் வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். புரியுதா? சரியா? நம்மளுக்கு அழியாமல் துணை நிற்பது எது? அறம். இது நிறைய இடத்துல ஆக்சுவலாக நிறைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பொருளுக்கு பொருந்தும். அதோட பாருங்க, எந்த நான்கும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் வாழ்வது அறம் என்று வள்ளுவர் கூறுகிறார். இந்த 4 ஆப்ஷன்ல 4 ஆப்ஷன்லேயே 4 வித்தியாசமானது கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த 4 ஒரே ஆப்ஷன்ல இருக்கும். அதான் ஆன்சர் கரெக்டு. இது பேஸ் பண்ணி ஆல்ரெடி கொஸ்டினும் கேட்டாங்க. சரியா? உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பது சொல்ல டேஷ்னு கொடுத்துருவாங்க, அறம்.
இல்லை மற்றவை எல்லாம் உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பது அறம், மற்றவை எல்லாம் எது வேணா வள்ளுவர் கூறுகிறார். என்னது? ஆரவாரம். இந்த 4 ஆப்ஷன்ல ஆரவாரம் இருக்கும். நல்லா பாருங்களா, கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும்னு நினைச்சா எப்படி வேணா கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். புரியுதா? எல்லாத்துக்கும் நம்ம எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும்னா எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போகணும். புரியுதா? ஸோ சொல்லும் போது உங்களுக்கு என்ன சார் இவ்வளோ டீப்பாக சொல்றீங்க, பயப்படுத்துறீங்களே, அதான் உண்மை. புரியுதா? ஸோ பயத்தோடையும் ஸோ கரெக்டாகவும் படிச்சுட்டு போனோம் அப்படின்னா நல்லது. அதே போல் டெஸ்ட்டும் போட்டு பார்க்கணும். நம்ம டெஸ்ட் சீஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இல்லை நீங்களே செல்ஃபாக உங்களை நீங்கள் எவாலுவேட் பண்ணுறீங்க ஒவ்வொரு குரலின் அடிப்படையில் அப்படின்னாலும் சரி, பிரச்சனை கிடையாது. ஓகேவா? எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணணும்டா அப்படின்ற அடிப்படையில் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்போதான் நீங்கள் எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேம்மா? ஸோ ஓகே, அடுத்து பாருங்க, அறம் எவற்றை தரும். சரியா? பாருங்க, சிறப்பு செல்வம், இரண்டும் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஃபைன், அவ்வளோதான். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஒரு அதிகாரம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி தம்ஸ் அப் கொடுங்க. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அதிகாரத்தில் திருக்குறளில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.